நம்ம ஃபேவரட் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது ஜிஆர்டியில் வந்து டைமண்ட் ஜுவல்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். எல்லாமே 18 கேரட்டில் வரக்கூடியது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். அதுக்கு முன்னாடி வந்து கம்மியான சேதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வெட்டிங் ஹாரம்லாம் பார்த்துடலாம். இதில் சிம்பிளாக ஒரு 3 பவுன்லேருந்து 4 பவுனில் வரக்கூடியது கூட வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேஸ்டேஜ் 5%லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பேங்கிள் கலெக்ஷனுமே காட்டியிருக்கேன். இந்த ஹாரம் வந்து 65 கிராம் வெயிட்டில் வந்திருந்தது. கம்ப்ளீட்லி ஒரு நக்காசு பேட்டர்ன் டைப்பில் இருக்கக்கூடியது. இது வந்து அதுக்கு மேட்சான இயரிங் கிடையாது. இது ஒரு டர்க்கி பேட்டர்னில் வந்திருக்கு. இதனோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 17 கிராம் வெயிட்டில் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது கம்ப்ளீட்லி ஒரு வெட்டிங் செட்டுங்க. டிஸ்பிளேயில் இருந்தது. ஸோ ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக இதை ஷோ பண்ணியிருக்கேன். இது தனித்தனியான வெயிட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். எனக்கு மிடில் ஹாரம் மட்டும் போதுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 52 கிராமில் இருக்குது, வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த லாங் ஹாரம், பெரிய ஹாரம் போடணுங்க அப்படின்னு நினச்சா 135 கிராம் வெயிட்டில் இருக்குது. இதையுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி ஒரு கொல்கத்தா பேட்டர்ன் டிசைன். பட் வந்து நல்ல பார்வையாக, நல்லா ஸ்டர்டியாக, திக்காக பண்ணியிருக்காங்க. இந்த அருந்துக்குது எதா ஆயிடுச்சு நெக்லஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் இந்த ஒர்க்மன்ஷிப் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கம்பளோட வெயிட் வந்து ஒரு 10 கிராம் வெயிட்டில் இருந்தது. இது வேணான்னா நம்ம வேறு கூட இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் வேஸ்டேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 18%க்குள்ளே தாங்க வரும். நான் சொல்கிறதே வந்து அதிகபட்சம்தான். ஏன்னா வந்து இது ரெகுலர் பேட்டர்ன்றதுனால வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பார்க்குறதுலாம் வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே வருது. இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு எனக்கு சிம்பிளாக போதுங்க, ஒரு 3-4 சவரத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க. எல்லாமே சிம்பிளாக வரக்கூடியது. அண்ட் இந்த நடுவில் இருக்கிறது சூப்பராக இருக்குது டிசைன். வரிகாய் பேட்டர்ன் தான். அகைன் பெண்டன்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த வரிகாய் டிசைன் வச்ச மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கு. சைட் செயின்லேயுமே அதே டிசைன் தான், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி செயினுமே வந்திருக்கு. இது கூட அட்டாச்சபிள் செயினுமே போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய கடைகளில் வந்து இப்போ ரோப் கொடுத்துட்றாங்க, இல்லைனா செயின் இல்லைனா நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணுன்றாங்க. அந்த கவலைலாம் நம்மளுக்கு ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் கிடையாது. எப்போவுமே அவங்க வந்து செயின் அட்டாச்சாக தான் வச்சுருப்பாங்க. ஒரு சில மாடல் சில்வர் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி அது மாதிரி தான் உங்களுக்கு ரோப் வரும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவர் கிரீன் மாடல்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு வந்து ஒரு கொலுசு டைப்பில் கூட இருக்குல்ல அந்த சைட் செயின்லாம். பெண்டன்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த வாட்டி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்லாம் ரெகுலர் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து பெண்டன்ட்ஸ்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம்னா 3லேருந்து 4 பவுனில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இதுக்குமே வேஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். நம்ம பர்டிகுலர் டிசைன் பிடிச்சிருக்குன்னா நம்ம டேக் பார்த்து அவங்க ஸ்கேன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியல. உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த டேரெக்டாக விசிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது போட்டு பார்த்தப்போ கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்குமான்னு கேட்டேன். இந்த மாடல் எடுத்து காமிச்சிருந்தாங்க. இது அதுக்கு மேலே வாவுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 36 கிராமில் வந்துருந்தது. நல்லாயிருக்கு பார்வையாக. அந்த பெண்டன்ட் வந்து பார்வையாக இருந்தது. ரெகுலராக இருக்கிறதுலே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையுமே நான் வச்சு காட்டியிருக்கேங்க. லென்த் வைஸ் எவ்வளோ வருதுன்றதுக்காக நம்ம வீவர்ஸும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் நான் உங்களுக்கும் வச்சுமே காமிச்சிருக்கேன். வீடியோவில் செட் பேங்கிள்ஸ் ஒரு 10 பவுன்லேருந்து 11 பவுனில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் வந்து 5%லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது அதுவுமே வருது. அதே சமயத்தில் வந்து 2 பவுனில் வரக்கூடிய இந்த பாம்பே மாடல் வளையலுமே காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி டைமண்ட் பேட்டர்ன் போய் பார்த்துட்டு வந்துடலாம். எயிட்டீன் கேரட் கோல்டெல்லாம் எனக்கு காட்ட சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. எஸ்பெஷலி அதில் டைமண்டுமே வச்சு வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜிஆர்டி நார்த் உஸ்மான் ரோட்டில் இருக்க ஜிஆர்டியில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில்
போனதுமே லாஸ்ட்டாக கோல்டு காயின் செக்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது இங்கேயே வேணும்னாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸு. அங்கே வந்து டைமண்ட் மட்டும் இல்லாமல் நல்ல எக்ஸ்க்ளூசிவ் இந்த வெட்டிங் செட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கெலாம் அகல் விளக்கு வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் கூட கோல்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம். நம்ம வியூவர்ஸ் என்கிட்ட விரும்பி கேட்டது இந்த மாதிரி டைமண்ட் ஜுவல்ஸ் தான். ஸோ அதுலமே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு 18 கேரட்டில் வரக்கூடியது, வெயிட்லாம் கம்மியாக இருக்கக்கூடியது. 18 கேரட் கோல்டெலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டைமண்ட் செட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜுவல்ஸ் வந்து 18 கேரட்டில் வரும். அதுவும் கூட நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் தான். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து நல்ல கிராண்டான டைமண்ட் கலெக்ஷனுங்க. சூப்பராக இருக்குது. வித் இயரிங்கோடு வருது. இயரிங் தனி வெயிட்டு, நெக்லஸ் தனி வெயிட்டு. அதில் இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறது வந்து ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷனுங்க. இதனுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. நெக்லஸோட வெயிட் வந்து 11 கிராம் 18 கேரட் கோல்டில் வந்திருக்கு. இந்த இயரிங் வெயிட்டுமே 4 கிராம், ஆல்மோஸ்ட் 5 கிராம்குள்ளே வரும். அக்யூரேட்டாக வேணும் ப்ரைஸ் டேகை வீடியோ ஸ்டாப் பண்ணி க்ளோஸில் கூட நம்ம பார்த்துக்கலாம். நல்ல லைட் வெயிட்டட் கலெக்ஷன் வித் செயினோடையே வந்திருக்கு. டைமண்ட் பொறுத்த வரைக்கும் வித் செயினோட தான் வரும். அந்த டைமண்டோட ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குதுங்க. கிளிட்டரிங்காக இருக்குது. ஒரு 11 கிராம் வெயிட்டில் வந்து இந்த மாதிரி நெக்லஸ் பண்ணுறாங்கன்னா சூப்பரான விஷயம். இது என்ன பிரமாதம், அதை விட வெயிட்டு கம்மியாக அது ஒரு 4 கிராமில் வந்துருச்சே சாம்ஸ் செயின் கலெக்ஷனு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன சாம்ஸ் செயின் கலெக்ஷன் போடுங்கன்னு. ஸோ அதுவும் டைமண்டில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு. சரி நம்ம வீவர்ஸ் காட்டலான்னு உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். 18 கேரட் கோல்டு தாங்க அகைன். இது பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிராமில் வந்திருக்கு. கம்மலோட வெயிட் வந்து இதோடு வந்திருக்கா என்னன்னு தெரியல, நான் கவனிக்க மறந்துட்டேன். நீங்கள் யாரும் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இனிமேல் போயிட்டு வாங்கினாலும் எவ்வளோ இருந்தது அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தங்கம் விற்கிற விலைக்கு தங்கமே வாங்க முடியல, இதில் டைமண்ட் காட்டுறேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் என் காதில் கேட்குது. பட் இதெல்லாம் வந்து வெரி லைட் வெயிட்டட் கலெக்ஷன் அப்படின்றதுனால மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு டைமண்ட் வாங்கணுன்னு ஆசை இருக்கும், பட் பட்ஜெட் ஏகிறதேன்ற கவலையும் இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 14 கிராம்லேருந்து 15 கிராமில் வரக்கூடிய இந்த டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தான். சிம்பிள் நெக்லஸ் கலெக்ஷன்னு சொல்லலாம். இதில் ஒன்று நான் வேர் பண்ணியுமே காட்டியிருக்கேன். ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு செயின் மாதிரி சிம்பிள் செயின் மாடல் மாதிரி இருக்கும். போட்டோம்னா சூப்பராக நெக்லஸ்க்கு உண்டான அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். டைமண்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணல. ஏன்னா வந்து சிலதுக்கெல்லாம் நிறைய வந்து சேஞ்சஸ் வரும், நம்ம வந்து தப்பாக சொல்லிடக்கூடாது வீடியோவில். அதனால் நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ கேரட் வருது, அந்த கேரட் வேல்யூ எவ்வளோ, ஒரு 1 கேரட் எவ்வளோ போடுறாங்க, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கூட வந்து உங்களுக்கு அந்த ஒரு கேரண்டி கார்டு மாதிரி கொடுப்பாங்க, அது தொலையாமல் பார்த்துக்கணும் டைமண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி தாங்க இருந்தது நான் வேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து உங்களுக்கு பார்க்க ஒரு செயின் மாதிரி இருந்திருக்குல்ல, நெக்கு ஒட்டி போடும்போது இந்த மாதிரி அழகாக சிம்பிள் நெக்லஸ் மாதிரி இருக்குல்ல, வாவ் சூப்பராக இருந்ததுங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுலாம் வந்து பிரேஸ்லெட் டைப் பேங்கிள் கலெக்ஷனுங்க. அதிலே வந்து டைமண்ட் ஸ்டோன் வச்சு வரக்கூடியது. வெரி லைட் வெயிட்டட் கலெக்ஷன். 1/2 பவுன்லேருந்து 1 பவுன் வரைக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை டைப்பில் இருக்க அந்த முகப்பு மாடலில் 18 கேரட் கோல்டில் வரக்கூடியது. இது வந்து சைடில் ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி இந்த கொக்கி டைப்பில் வந்துருந்தது.
அண்ட் இப்போ பார்க்குறதும் வந்து ஒரு மாதிரி கொக்கி டைப் தான். மேலே ஓப்பன் இருக்குது, அது வேர் பண்ணியுமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ அவர் போட்டு காட்டுறாரு பாருங்கள். இப்படி தான் நம்ம வேர் பண்ணணும் இதை. ஸோ இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சரவணா எலைட்டில் கூட போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ கார்டில் பாருங்கள், ஸ்க்ரீனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கூட டச் பண்ணி நிறைய மாடல் பார்க்கலாம். சிம்பிளாக வேணும், ஒரு ஆஃபீஸ் வேர் பண்ணணும்னா இந்த மாதிரி கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கெலாம் பொறுத்த வரைக்கும் கை சைஸ்லாம் தேவையில்லைங்க. இது வந்து ஃப்ரீ சைஸ் தான். எல்லா கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஈவன் என்னோடய கை சைஸ் பார்த்திங்கன்னா பேங்கிள் சைஸ் 2.8. எனக்கே அது வந்து கரெக்டாக தான் இருந்தது. அப்படின்னா உங்களுக்குமே இது கூட கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி டைப்பில் நிறைய வச்சுருக்காங்க. வித் டைமண்டோடு வந்திருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டது ஜிஆர்டியில் டைமண்ட் கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் பேங்கிள்ஸு, நெக்லஸ் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து உங்களோட ஆசை வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். 16 கிராம் பேங்கிள் 2 பவுனில் வரக்கூடியது, அது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெட்டிங் செட் பேங்கிள்ஸு நிறைய பேர் இப்போ வந்து தேடிட்டுருப்பீங்க. வேஸ்டேஜ் வந்து வெறும் 5%லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த 2 பவுன் வளையலுக்கும் சரி, இந்த மாதிரி செட் பேங்கிள்ஸுமே சரி, எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் வந்து வெறும் 5%லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதனாலே முக்கியமாக இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் இதுக்கெலாம் வந்து 8%லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருந்தது தான். இப்போ வந்து அவங்க கம்மி பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். செட் பேங்கிள்ஸில் வந்து நார்மலாக வரக்கூடியது தான். பட் வந்து நிறைய மாடல் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக செட்டாக எடுத்திங்கன்னா ஒரு 10லேருந்து 11 பவுனில் வரும். இல்லைங்க, இதிலே எனக்கு கொஞ்சம் தனித்தனியாக வேணும், மாடல் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடான பேங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 4 பவுனில் வரும். அடுத்து அந்த சைடில் ஒரு 4 வளையல் வருது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 6 பவுனில் வரும். அது தனித்தனியாக வேணுனாலும் 3 பவுன்லேயும் நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம். ஸோ மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 10லேருந்து 11 பவுனுக்குள்ளே வரும் இந்த செட் பேங்கிள்ஸ்லாம். வெட்டிங்க்கு வேணும், கல்யாணத்துக்கு கல்யாண பொண்ணுக்கு வேணும்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதிலே நம்மளுக்கு தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு மாதிரி செமி ஆன்டிக்கில் வரக்கூடியது. மைல் டிசைன்லாம் பொறுத்த வரைக்கும் ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நடுவில் சைட்லலாம் வந்து இந்த ஒரு மாதிரி இந்த ரூபி ஸ்டோன்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா நியூ லுக்கில் இருந்தது. வளையலுமே புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய டைப் இது மாதிரி வந்திருந்தாலும் செட் பேங்கிள்ஸில் இப்போ நியூவாக இந்த மாதிரி செட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. இந்த 2 வளையல் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பவுனில் வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு வேர் பண்ணியுமே காமிச்சிருக்கேன். அதே டிசைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடியது இது பார்த்திங்கன்னா இந்த நடுவில் வர இந்த எல்லோ கோல்ட் டிசைன்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஆல்மோஸ்ட் சேம் டிசைன் தான். பட் இந்த பெரிய பேங்கிள் கொஞ்சம் ப்ராடாகவே இருந்தது. அது வந்து ஒரு 4 பவுனில் வரும், 32 கிராமில் வரும். அந்த சிங்கிள் பேங்கிள் 4 பேங்கிள்ஸ் வருது பார்த்திங்களா, அது வந்து 6 பவுனு. தனித்தனியாக வேணும்னா 3 பவுனில் கூட வாங்கிக்கலாம். அதில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனு. எனக்கு நிறைய ரூபி ஸ்டோன்ஸ்லாம் வேணாம், வெறும் மயில் முகப்பு மட்டும் போதும்னா இந்த மாதிரி செட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பேங்கிள் வந்து 26 கிராமில் வந்திருக்கு. 2 பேங்கிள் பேர் பேங்கிள். இந்த 4 பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 6 பவுனில் வரும். இது வந்து எனாமல் வச்ச மாதிரி ஒரு கொல்கத்தா பேட்டர்ன் தான், நார்மல் டிசைனு. பட் வந்து கைக்கு நிறைவாக இருக்கும். நல்ல லைஃப் கொடுக்கக்கூடிய மாடல். இதெல்லாம் காலத்துக்கும் அழியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான டிசைன்ஸ் இதெல்லாம். ஸ்டோன் வேணான்னா இந்த மாதிரி எனாமலில் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டர்டியாகவே இருந்தது. நீங்கள் யாரும் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதனுடைய லைஃப் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 10லேருந்து 11 பவுன் வரும்.
உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிருக்கேன் 23 கிராம்லேருந்து 30 கிராம் 2 வளையல் அப்படின்றத. நிறைய பேர் லைட் வெயிட் பேங்கிள்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் 16 கிராம் வரக்கூடிய வளையல் கலெக்ஷன்ஸ் தான். ஒரு வளையல் வந்து 8 கிராம், அதாவது 1 பவுனில் வரும். 2 வளையல் வந்து 16 கிராமில் வந்துருக்கு. இதில் நம்ம சிங்கிள் பேங்கிளாக கேட்டால் கூட கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கையில் என்ன மாதிரி வாட்ச் கட்டிட்டு ஒரு கையில் வளையல் போடுவீங்க. ஸோ என் பட்ஜெட்குள்ளே வேணும், நான் சிட்ஸ்கி போட்டிருக்கேன் ஜிஆர்டியில், 1 பவுனில் ஒரு வளையல் போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ நான் அது கேட்கல, பட் அதுக்கான ஆப்ஷனும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இது வந்து எனாமல் இல்லாமல் ப்ளைனாக வந்திருக்கு. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கும், பட் வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு மாடல்லாம் கவலை இல்லை, எனக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கணும், நான் ஜிஆர்டியில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால நான் கம்மியாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், இன்னும் டீட்டெயில்டு வீடியோ கூட போட்டுடலாம். இது வந்து ஒரு மாதிரி வங்கி வளையல் மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டிசைனில் வரக்கூடியது. ட்ரெடிஷ்னல்லே கொஞ்சம் நியூ லுக்கில் கொண்டு வராங்க. எந்தவித ஸ்டோன் ஒர்க்கு இதெல்லாம் கிடையாது. நல்லா ப்ளைனாக எல்லோ கோல்ட்லேயே வரக்கூடியது. நிறைய பேருக்கு ஸ்டோன்ஸ் பிடிக்காது. என்ன தான் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வெயிட்டை கழித்து போட்டால் கூட நிறைய பேருக்கு அதில் விருப்பம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. இந்த வாட்டி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. தீபாவளி கழித்து இப்போ தங்கம் விலையும் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தாங்க நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய ஹெவியாக விற்கும்போது அதிக விலையில் ஆஃபர் போடுறாங்கன்னு அந்த டைமை விட இந்த மாதிரி தீபாவளி கழித்து போகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான இதில் கிடைக்கும். கூட்டம் கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் விலையும் குறைஞ்சிருக்கும் தீபாவளி கழித்து. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தங்கம் சூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். இந்த மாடல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியுமே வேர் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து அந்த பாம்பே மாடல் காட்டிலும் இந்த மாதிரி கம்பி பேங்கிள் டிசைன்ஸு இப்போ டெய்லி வேர் பண்ணணும், எனக்கு கம்மி வெயிட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். இது கூடமே பார்த்திங்கன்னா டெய்லி வேர் பண்ணுற மாடல் தான் இது. போத் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஃபங்க்ஷன் கூட இதில் நம்ம போட்டுக்கலாம். முக்கியமாக உள்ளே வந்து இந்த பிளாஸ்டிக் வளையல் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு லைஃப் நல்லா வரும். இது வந்து நல்ல பிளைன் டிசைனில் வரக்கூடியது. டெய்லி வேர் பண்ணுறது தான். 3 பவுனில் வந்திருக்கு. நல்லா வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக இருக்கும். சிம்பிள் பேங்கிள் டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எஸ்பெஷலி ஜிஆர்டியில். உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இன்னும் கூட நிறைய வளையல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் வந்து கோல்டு ஷாப்பிங் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறதுல வந்து கோல்டு வாட்ச் கலெக்ஷன்ஸ் போத் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. அது நடுவில் வர டயல் வந்து தனிங்க, அது வந்து கோல்டில் வராது. சைடில் வர அந்த ஸ்ட்ராப் மட்டும் பார்த்திங்கன்னா கோல்டில் வரக்கூடியது. ஆல்மோஸ்ட் இந்த ஜென்ட்ஸ் வாட்ச்லாம் பார்த்திங்கன்னா 10 பவுனில் வருது. லேடிஸ் வாட்ச் வந்து நான் பார்க்கல. ஸோ நீங்கள் யாரும் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டயல் வந்து தனி ரேட்டில் போட்டு வச்சுருக்காங்க. சைடில் வந்த அந்த ஸ்ட்ராப் மட்டும் 10லேருந்து 11 பவுனில் வருது. இப்போ யாராவது கல்யாணம் பண்ணுறீங்க, புது மாப்பிள்ளைக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். நீங்கள் போய் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, ஐ ட்ரீட்டாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் 18 கேரட் கோல்டு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஜிஆர்டியில் டைமண்ட் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களோட ஆசை இன்றைக்கி ஓரளவுக்கு நான் நிறைவேற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த கலெக்ஷன் எந்த ஷாப்பில் போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. லைக் கொடுத்ததும் ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. அதுக்கு நீங்கள் காசுலாம் செலவு பண்ண வேணாம். நீங்கள் எப்படியும் கூகுள் ரிவ்யூ போடுற மாதிரி அதில் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.